வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலேக்கான 8வது டாஸ்க கொடுத்திருக்காங்க. இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 8வது டாஸ்க் தான் ஃபைனல் டாஸ்க். இந்த டாஸ்க் தான் இந்த டிக்கெட் ஃபினாலே யாருக்கு போக போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு கவர் கப்புள்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கவர் கப்புள்ஸ் இருக்கிறதுலே மட்டமா தான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தான் ஒரு சாணிப்பி மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த காரை விட்டு எல்லாரும் கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டமா நடந்துகிட்டாங்களா. கண்டிப்பா இந்த ப்ரோமோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா நேத்து நைட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அதை பத்தி நம்ம காலையில கூட வீடியோ போட்டிருப்போம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதை ஒரு சில மாதிரி நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணாங்க. எப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் தான் கமாருதீன் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பாரு பேச ஆரம்பிச்சாங்க. பாரும் கமாருதீன் அமைதியா தான் இருந்தாங்க. சாண்ட்ரா தான் தேவையில்லாம வாய் விட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா எச்சத்தனமா இறங்கி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், சாண்ட்ரா ஒருத்தவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. நாம பார்த்திருக்கோங்க. ஏங்க திவ்யா கிட்ட 2 வாரமா பேசாம சுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா, அவங்களால ட்ரிகர் பண்ண முடியும், பல இடங்களை ட்ரிகர் பண்ணி சண்டை போட முடியும். முடிஞ்சுமே அவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல சாண்ட்ரா ட்ரிகர் பண்றது ஆரம்பிப்பாங்க. ஏன்டா இதுல கூட இந்த பாருக்கும் கமாருதீனுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு எனக்கு சத்தியமா தெரியல. இதுல கூட முட்டு கொடுத்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? அப்ப நீங்க தானே ஒரிஜினல் பிஆர். இந்த முட்டு கொடுத்துருக்க ஏன்னா இருக்கிறதுல மட்டமா கேடுகட்டத்தனமா நடந்திருக்காங்க. இந்த ப்ரோமோல பார்த்தாலே தெரியும். இப்ப கூட நீங்க முட்டு கொடுத்து நரேட்டிவ் செட் பண்ணி அந்த 2 கேவலவாதிகளை காப்பாத்த ட்ரை பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருப்பீங்க? நீ உங்க மைண்ட் செட் எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருந்திருக்கும். இதுலயே முட்டு கொடுத்து நான் சத்தியமா சொல்றேன்டா, உங்களை விட கேவலமான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல முட்டு கொடுத்து அந்த 2 பேரை கூட விட்டுருவேன். முட்டு கொடுக்குறீங்க தெரியுமா நீங்க, உங்களை விட கேவலமான ஆட்கள் எவனும் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே என்கிட்ட கேட்பீங்களா, ப்ரோ ஏன் ப்ரோ பாருக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்க, ஏன் ப்ரோ காமுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்க? போய் பாரு, ஒரு டாஸ்க்ல வின் பண்றதுக்கு ஒருத்தவங்களை எந்த லெவலுக்கு அழிக்கிறதுக்கு இறங்கி இருக்காங்கன்னு நீயே போய் எட்டி பாரு. அந்த அளவுக்கு கேடு கட்டத்தனத்தை பண்ணியிருக்காங்க. சோ இந்த வகையில இந்த ப்ரோமோல ஸ்டார்டிங்கே நம்ம விக்ரம் தான் ஒன்னு சொல்றாப்ல, எடா கமாருதீன் இந்த டாஸ்க்ல கூட நீ மட்டும் நல்லா ரொமான்ஸ் பண்றேடான்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாப்ல. ஏன்னா விக்ரம் பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி ஒரு மாதிரி படுத்து கிடக்காப்ல. அதுவே ஆல்டோ கார். அந்த ஆல்டோ கார்ல பின்னாடி கேப் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் அந்த மனுஷன் பின் சீட்ல இருந்து ஒரு மாதிரி உருண்டு போய் இப்படி கிடக்காப்ல பின்னாடி. ஓகேவா, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா இங்க 2 பேர் நல்லா ஜாலியா சென்டர் சீட்ல உட்காந்துட்டு இப்படி கை போட்டுக்கிட்டு ரொமான்ஸ். நான் என்ன கேட்கிறேன், இப்படி நீங்க ரொமான்ஸ் ஓட்டணும், உங்களுக்குள்ள அந்த காதல் அந்த ரொமான்டிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குன்னா வேற எங்கேயா போய் தொலைஞ்சிட வேண்டியதானே? எவிக்டாய் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, பறந்து விரிந்து கிடக்கிற அந்த உலகம் இருக்கு, நீங்க என்ன வேணா பண்ணலாமே. இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி கேவலமா ஒரு விஷயத்த பண்ணி என்ன பண்ண போறீங்க? இது உண்மையான காதலா? புண்ணாக்கு காதல், உண்மையான காதலாம். அந்த வகையில விக்ரம் அப்படி சொன்னோன்னே டக்குன்னு பாரு தான் டக்குன்னு அந்த இடத்துல பேசுறாங்க, நாங்க ஏதோ ரொமான்ஸ் பண்ணி சர்வே ஆயிக்கிறோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஒரு மாதிரி நக்கலா பேசுறாங்க. அதாமா சொல்றேன், அது பிக் பாஸ் வீடு. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களே சொசைட்டின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். நீங்க கண்டமேனிக்கு கவர் போட்டு சாப்பிடலாம், அப்பம் சாப்பிடலாம், இப்ப சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம், இப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பேசுவீங்க, கண்ணால பேசுவீங்க. நான் இப்ப ஹாட்டா மாறி காட்டவான்னு சொல்லி பேசுவீங்க. இவன் ஒருத்தன் கையில ஹச்சி ஓ அப்படின்னு சொல்லி எழுதி காமிப்பான். நீங்க 2 பேரும் என்னமோ வெறி பிடிச்சி கண்ட்ரோல் இல்லாம சுத்துங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா அந்த ஷோவை விட்டு வெளியே பண்ணுங்க. நீங்க வெளியே என்ன பண்ணாலும் சரி, எந்தால நாசமா போனாலும் சரி, யாரும் கண்டுக்க போறதில்ல. ஆனா அந்த ஷோக்குள்ள உட்கார்ந்து அந்த ஷோவை அழிக்கும் போது கண்டிப்பா கொஸ்டின் பண்ணத்தான் செய்யும். ஓகேவா, இதுல கிளம்பி வந்துடுறது நெகட்டிவ் பிஆர் பண்றோம். ஏன்டா அந்த 2 தற்கொலையுமே நெகட்டிவ் தான்டா. அந்த 2 தற்கொலையை பத்தி பேசினா உனக்கு நெகட்டிவ் பிஆர் தெரியுதுன்னா, அந்த 2 தற்கொலைகளை பத்தி பேசினா நெகட்டிவ் பிஆரா தெரியுதுன்னா உன் கண்ணு கரெக்டா தான் யோசிக்குது. ஏன்னா அந்த 2மே நெகட்டிவ் தான். சோ 2 நெகட்டிவ் பத்தி பேசும்போது உன் கண்ணுக்கு நெகட்டிவ் பிஆரா தான் தெரியும். தெரிஞ்சுட்டு போட்டு அப்ப அந்த இடத்துல காமு தான் ஸ்டார்ட் பண்றாப்ல. காமு கிண்டல் பண்றதா அப்படியே மெதுவா அப்படியே ஸ்டார்ட் பண்றாப்ல, ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேம்ட்ரா, இது தேவையில்லாத வேலை தானே, தேவையில்லாத வேலை தானே. இப்போ நீ அவங்கள இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பேசு, கிண்டல் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஸ்கேம்ட்ரான்னா என்ன? நேத்து ஃப்ராடுன்னு சொல்ற, இன்னைக்கு ஸ்கேம்ட்ரான்னு சொல்ற. அப்ப அவங்க திருப்பி சொல்லத்தான் செய்வாங்க. எப்படி அவங்க திருப்பி சொல்லத்தான் செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல ஸ்கேம்ட்ரான்னு சொன்னோடனே பாருக்கு ஒரே சிரிப்பு. என் புருஷனா சாரி என் பேபி அப்படி கலாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு. உங்க வாழ்க்கை ரொம்ப சிரிப்பா போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் இருக்குங்க, கவலைப்படாதீங்க பாரு. உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கேவலவாதி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. சோ நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க நல்லா சிரிக்கலாம். ஓகேவா, அந்த இடத்துல பாரு ஒரே சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காமு அந்த இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை விடுறாப்ல, உங்க கேரக்டர் என்னன்னு தெரியுமா,
உன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சா, ஏதோ ஒரு வார்த்தையை டப்புன்னு ஒரு மாதிரி சிரிச்ச மணி கொடுறாப்புல. அங்கதான் சாண்ட்ரா டென்ஷன் ஆயிட்டு, உன்னோட கேரக்டர் தான் ஊருக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு டப்புன்னு சாண்ட்ரா ஒரு அடியை போடுறாங்க. கரெக்டு தானே, காமுவோட கேரக்டர் ஊருக்கே தெரியுமே. ஆனா காமு நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவருக்கான வாழ்க்கை இப்படி அழியும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. பாவம் அந்த மனுஷன் சீரியல்ல நடிச்சு ஓரளவு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாப்ல. இப்ப அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஐயோ இவனா சீ காத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி இருப்பாங்க. கண்டிப்பா தெரிச்சு ஓடி இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தவங்க சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. இவனை மாதிரி கேடுகட்ட ஒரு ஆளுக்கு இதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இவன் செலவு பண்ணிட்டு போயிருக்கான்ல கொஞ்சோண்டு, அந்த 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 சின்ன சின்ன பேஜஸ், அந்த சின்ன சின்ன ஆட்கள் வந்து அங்க எங்கேயுமே முட்டிக்கிட்டு கிங் கமாருதீன், எங்க கமாருதீன் தான் மாசு, ஐயோ சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ண பாப்பானுவேன். ஆனா இன்னைக்கு நைட்டு நீங்க லைவ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல கமாருதீன் வந்து உங்க கேரக்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இழுக்கான். அப்ப சாண்ட்ரா வந்து உன் கேரக்டர் ஊருக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல பாரு வந்து உடனே சிரிச்சுக்கிட்டே மனசுல உள்ளதெல்லாம் வெளியே வருது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கிண்டலா அவங்களும் பேசுறாங்க. மனசுல உள்ளது இல்ல பாரு, நீங்க வந்து பண்ண விஷயங்கள், இது என்ன மனசுல உள்ள விஷயங்கள், நீங்க பண்ண விஷயங்கள் தான் அங்கெங்கமா கிடக்கு. எப்படி நீங்க பண்ண விஷயங்கள் அங்கெங்கமா கிடக்கு, எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா நாரிரும். நேத்து கூட சாண்ட்ரா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க உங்க சாப்பாடு கதையை. ஸோ அந்த சாப்பாடு கதையை அந்த காருக்குள்ள வச்சு மட்டும் ஓப்பனா சொன்னா வாழ்க்கை நாரி போயிடும். இப்படி வாழ்க்கை நாரி போயிடும். என்ன இப்போ வீட்டுக்குள்ள வந்த கமாருதீன்கான ஃபேமிலி ஆச்சும் கொஞ்சம் தட்டி கேட்டாங்க. பட் என்ன நண்பர்னு ஒருத்தர் வந்தாரு. இந்த நண்பர் தான், மச்சான் நீ கவர் போட்டு சாப்பிட்டே ஆகணும் மச்சான், நீ எதை பத்தி கவலைப்படாத, நீ கவர் போட்டு சாப்பிட்றதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விட்டு போயிருக்காப்ல. அந்த வகையில நம்ம சாண்ட்ரா வந்து அந்த கவர் சாப்பாடு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் உடைக்கலாம். உடைச்சா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாரு அந்த இடத்துல கிண்டலா பேசணும்னு ஏதோ அவங்கள ஏதோ கிண்டலா ஏதோ பேர் வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அப்பதான் சாண்ட்ரா அந்த இடத்துல சொல்றாங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் இல்ல பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு சொல்றாங்க. அவ்வளவுதான், மாத்தி மாத்தி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்க ஸ்கேம்ட்ரான்னு சொல்றாங்க. அப்புறம் பாரு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்ப பொறுக்கி பாரு, போ பொறுக்கி பாரு தான், நீ பொறுக்கி பாரு அப்படின்னாச்சு. உன்னை கமருதின் அங்க இருந்து நீயே ஒரு பொறுக்கி தான், நீயே ஒரு பொறுக்கி தான் சொல்லிட்டு கோவம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா பொண்டாட்டியை சுவிச்சு பேபியை சொல்றாங்க. பேபியை சொல்லும்போது கண்டிப்பா மாமா கோவம் வரத்தான் செய்யும். மாமா அந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு நீயே ஒரு பொறுக்கி தான், எப்படி நீயே ஒரு பொறுக்கி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விடுறாப்புல. நீ காலி தம்பி, நீ காலி, அவ்வளவுதான். இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் ஒன்னு தூக்கலனா சேனல் இருக்கிறதுல கேடுகட்ட வேலையை பாக்குது. அதனால கண்டிப்பா சேனல் ஒன்னு தூக்கிரும். எனக்கு தெரிஞ்சு நீ காலி. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் அப்படிங்கிற எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அதால பாதாளத்துக்குள்ள போகுதுன்னு எனக்கு தோணுது. நீ திரும்ப ஐடி கம்பெனி தான் போக வேண்டியிருக்கும். ஆனா அங்கேயே வேலை கொடுப்பாங்களான்னு தெரியலையே. ஏன்னா வருஷ கணக்கில் கேப் விட்டா திரும்ப ஐடி கம்பெனில கூட வேலை கிடைக்காது. தம்பி என்ன பண்ண போறீங்க? வெளியே வந்து நீங்களும் உங்க நண்பரும் சேர்ந்து ஏதாச்சும் பேசாம ஏதாச்சும் நீங்களே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க பேசாம, அதான் கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல டப்புன்னு சாண்ட்ரா வந்து ஒன்ன மாதிரியா நீங்க பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க அது மாதிரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவங்களும் பேச ஆரம்பிக்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவும் டக்குன்னு ஒன்ன மாதிரியா தம்பி, நீ ஏன் இங்க ஒரு பொறுக்கித்தனம் தான் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பொறுக்கிதான் சொல்லிட்டு சாண்ட்ரா திருப்பி கொடுக்குறாங்க. உன்னை காமு அங்க இருந்துட்டு நீ யாரு அதை சொல்றதுக்கு, நீ யாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி ஏற வரப்பல. அவ்வளவுதான், அடிக்கிற மாதிரி வருவார் இதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, அடிக்கிற மாதிரி வர்றது. இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு நீ யாரு அதை சொல்ல அப்படிங்கிறாப்ல. உடனே பக்கத்துல இருந்து பாரு, நீ சொல்றது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நீயே கரெக்டே கிடையாதுமா, நீலாம் வார்த்தைகளை பத்தி பேச வராத, வார்த்தைகள் கரெக்டான்னு சொல்லி நீலாம் கேட்கவே கூடாது. நீ டே ஒன்ல இருந்து கண்டமேனிக்கு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்க. நேற்று ஒரு டாஸ்க்ல தோத்ததுல கூட உனக்கு பீப் போட்டிருந்து. அப்ப அங்கேயே நீ கெட்ட வார்த்தை போட்டிருக்க. நீ இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு ஆளு. நீ இந்த வார்த்தைகளை பத்தி பேசலாமா? நீ அடுத்தால பார்த்து கரெக்ட்னு கேட்கலாமா? நீ கரெக்டான கண்ணாடியை பார்த்து காரி துப்பி கேட்டுக்கோ, ஐயோ நம்ம கரெக்டான்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த ஆள்கிட்ட வந்து நம்ம கரெக்டான்னு கேட்கலாம். அப்ப அந்த இடத்துல பாரு நீ கரெக்டா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனேதான் காமு வந்து ஏதோ பீப் போட்டு நீ பாத்தியா அப்படி சொல்லி ஃபுல்லா பீப் நீ பாத்தியா பீப் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஆமா பார்த்தேன் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே கமரு திருப்பி பீப் கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, கிழிஞ்சிருமா ஏதோ ஒன்று சொல்றாப்ல, கிழிச்சிருவா ஏதோ ஒன்று திருப்பி பீப் போட்டு சொல்றாப்ல. நிறைய பீப் ஆம்பரும் இன்னைக்கு ஆக்சுவலா ஏகப்பட்ட பீப் இருக்கு போல. அப்ப சாண்ட்ரா வந்து ஒன்ன மாதிரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. உடனே சாண்ட்ரா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தைரியம் இருந்தா தூக்குடான்னு சொல்லிட்டு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லா பீப் போட்டு உன்னை காலி பண்ணிடுவேன், தூக்கிடுவேன், மூஞ்ச உடைச்சிருவேன், மிதிச்சு வெளியே தள்ளிடுவேன் சொல்லிட்டு வார்த்தையை விட்டுருக்கான். ஃபுல்லா பீப் 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 பீப்னு போட்டே இருந்திருக்கான். ஏதோ இவனுக்கு மட்டும் தான் பீப் போட தெரியும்னு சொல்லிட்டு. தம்பே போட ஆரம்பிச்சா எல்லாரும் போடலாம், நீ மட்டும் பெரிய ஹீரோ நினைச்சிட்டு சுத்தாத. நீ இருக்கிறதுல ஜீரோ, இருக்கிறதுல நான் பார்த்ததுல மட்டமான ஜீரோ. நீ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு பேப்பர் ரவுடி. நீ தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு பேப்பர் ரவுடி. அவரு ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுருக்காரு, ஏகப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு நீங்க லைவ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுருக்கான்.
கடைசியா நீ என்ன பெரிய இவளா மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பீப்பை போட்டு ரொம்ப நேரம் இது பண்ணியிருக்கான். ரொம்ப நேரம்னா ரொம்ப நேரம் அநியாயம் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு வார்த்தைகளை விட்டு இருந்திருக்கான். ஸோ கடைசியா நான் 2 மணி கேட்கும் போது கார்ல ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க ப்ரோ. ஒன்னு விஜே பாரு, காமு, அரோரா, சுபிக்ஷா, திவ்யா, இந்த 5 பேர் தான் ஆக்சுவலா கார்ல இருந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த 5 பேரையும் விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த 5 பேர்ல அந்த 3 பேரை விட்டுருக்க மாட்டாங்க. சாரி, அந்த 3 பேரை விட்டுருக்க மாட்டாங்க. இந்த கவர் கப்பல்ஸ் உட்கார்ந்து கேவலமா தான் பேசியிருக்கும். கண்டிப்பா கேவலமா பேசி எல்லாத்தையும் அந்த குடும்பத்தெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்தி அது மூலமா ஒரு வெற்றியை தேடுவாங்க. அது மூலமா ஒரு வெற்றியை தேடி நீ டிக்கெட் ஃபினாலே வாங்கினா கூட அடிச்சு சொல்ற இந்த சாட்டர்டே சண்டே உங்க 2 பேர்ல ஒருத்தன் வெளியே. என்னால இப்ப அடிச்சு சொல்ல முடியும் ப்ரோ. சாட்டர்டே சண்டே இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட், அவ்வளவுதான். கிங் கமாருது, நீ அவுட் தம்பி, நீ கிங் எல்லாம் கிடையாது, தயவுசெய்து கிங் எல்லாம் போடாதீங்க பாப்பா, சோக்கர்னு போட்டுக்கோ, கிளவுன்னு போட்டுக்கோ. கிளவுன் கமாருதின்னு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ கிளவுன் கமாருதின்னு போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் அவுட் ப்ரோ. இவனை மாதிரி ஒரு கேடுகட்ட ஆளை திரும்ப அந்த வீட்டுக்கு வச்சு இந்த ஃபினாலே வீக் வரத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லதே கிடையாது. அதை விட ஒரு மட்டமான ஒரு விஷயம் எதுவும் இருக்க போறதுல பார்த்து இந்த கேடுகட்ட பீஸை வெளித்து போட்டினா கரெக்டா இருக்கும். இதான் எனக்கான ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நைட்டு சந்திப்போம் லைவ்ல. அது என்ன நடக்குன்னு பார்ப்போம்.